திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க போறாங்க, அங்க ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்காமே, காங்கிரஸ் எவ்வளவு கேக்குறாங்க, விசிக எவ்வளவு கேக்குறாங்க, இதுதான் வந்து டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருமே வந்து இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு சீட் வந்து வந்து ஒருங்கிணைக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு குழுவை வந்து ஒருங்கிணைக்காம மெத்தன போக்குல இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கவலையானது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியானது கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கடந்த தேர்தலில் நின்ன தொகுதிகளை விட இந்த முறை கம்மியான தொகுதிகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்த காரணத்தினாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்திட்டு இருக்கிறாராம். இன்றைக்கு காலையில 10:45 கூட டெல்லிக்கு வந்து கிளம்பி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மதுரையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. என்டிஏ கூட்டணியினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளரான பியூஷ் கோயல் அவர்கள் கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலுமே இன்றைக்கு டெல்லி போறாரு அப்படின்னா அவங்க கிட்ட நடந்த அந்த பேச்சுவார்த்தை வந்து சரி வரல அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது என்ன பிரச்சனையா இருக்கு, என்ன சிக்கலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 தேர்தலிலே திமுகவை காட்டிலும் அதிமுக ரெட்டலை சின்னத்துல போட்டியிட்ட தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கையில தான் வந்து போட்டிட்டு இருக்காங்க. 179 தொகுதிகள்ல அதிமுக அவங்களுடைய வேட்பாளர்களே வந்து போட்டிட்டு இருக்காங்க. ரெட்டலை சின்னம் வந்து எவ்வளவு தொகுதிகள் போட்டிட்டு இருக்கு, எல்லா மற்ற சின்ன கட்சிகளும் வந்து ரெட்டலை சின்னத்துல போட்டியிட்ட தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 191 தொகுதிகள்ல அதிமுக போட்டிட்டு இருக்காங்க. யார் யார் என்னென்ன போட்டிட்டு இருக்காங்க 2021 தேர்தலில் பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்களே கிட்டத்தட்ட 179. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள் 6 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. ஆல் இந்தியா மூவேந்தர் முன்னணி கழகம் சேதுராமன் அவர்களுடைய கட்சி வந்து ஒரு தொகுதியில போட்டிட்டு இருக்கு. மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் வாண்டையார் வந்து ஒரு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. பசும்பொன் தேசிய கழகம் ஜோதி முத்துராமலிங்கம் ஒரு தொகுதியிலையும், பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்.ஆர். தனபாலன் அவர்களுடைய கட்சியானது ஒரு தொகுதியிலையும், புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு தொகுதியில, அதே மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்களும் ஒரு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சேர்ந்துதான் 191 தொகுதிகளில் ரெட்டலை சின்னமானது போட்டி போடப்பட்டிருக்கு. ஆனா இவர்கள் எல்லாருமே ஜி.கே. வாசன், சேதுராமன், ஸ்ரீதர் வாண்டையார், ஜெகன்மூர்த்தி, ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை வந்து 2 தொகுதிகள் வந்து கேட்கறாங்களாம். அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் இப்போ வந்து திருப்பியும் அதிமுக வந்து சேர்ந்திருக்காங்க. சோ அவர்களும் வந்து தொகுதிகளை வந்து டிமாண்ட் பண்றாங்களாம். இப்படி கடந்த தேர்தலை விட எல்லாரும் ஒரு தொகுதியில போட்டி போட்டவர்களும் 2 தொகுதிகள் வந்து கேட்கறாங்க. சோ இதன் அடிப்படையில அதிகமான தொகுதிகள் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழலானது அதிமுகவுக்கு, குறிப்பா ரெட்டலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுனாலேயே இன்னும் ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி தாமதப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறாராம். இது போக பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் 23 தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் வந்து 20 தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்காங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா என்டிஏ அலைன்ஸ் அப்படின்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக கூட்டணியில போய் சேர்ந்த கட்சிகள் தான் வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்ததை விட அதிகமா இருக்கு. இது என்னமோ வந்து பாஜக கூட்டணியில அதிமுக போய் சேர்ந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருந்துட்டு இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் வந்து இப்போ பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்ச காரணத்தினால அதிகமான தொகுதிகள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்து கேட்கறாங்களா, கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் வந்து கேட்கறாங்களாம். ஆனா கடந்த முறையே வந்து 20 தொகுதிகள்ல போட்டியிட்டு 4 தொகுதிகள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 4 தொகுதிகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கோவை தெற்கு, மொடக்குறிச்சி, நெல்லை, நாகர்கோவில் இந்த 4 தொகுதிகளில் மட்டும்தான் பாரதிய ஜனதா 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இந்த முறை 40 தொகுதிகள் கேட்டு அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால 40 தொகுதிகள் கேட்கறாங்களாம். இப்படி 40 தொகுதிகள் கேட்குது. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் வந்து 2 தொகுதிகள் கேட்கறதுனால கடந்த முறை போட்டி போட்டதை விட கம்மியான தொகுதிகள் வந்து போட்டி போடுற ஒரு சூழலானது உருவாகி இருக்கான். சோ இதன் காரணமாகவே இன்றைக்கு டெல்லி பறந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பியூஷ் கோயல் வந்து தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக போடப்பட்டாலும் தலைமையில் அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுப்பார் போல. அதனால அமித்ஷா அவர்கள் கிட்டவே பேசிக்கலாம்னு சொல்லி டெல்லி போயிருக்கிறாராம். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை வந்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விவாதிப்பாரு அப்படின்றதான் எதிர்ப்பு செய்தியாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 40 தொகுதிகள் வந்து பாரதிய ஜனதா எந்த அடிப்படையில் கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 11% வந்து வாக்கு வங்கியானது இருக்கு அப்படின்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல அதிமுகவை காட்டிலும் பாரதிய ஜனதா 2ஆம் இடம் பிடிச்சிருந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கான வாக்கு வங்கி அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் 40 தொகுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அதிமுகவுக்கு வந்து தொகுதிகள் வந்து குறையும் அப்படின்றதுல பேச்சுவார்த்தை வந்து இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் கூட்டணி அந்த சீட் பேரத்துக்கான அந்த ஒரு
குழு வந்து இன்னும் ஒருங்கிணைக்காம இருக்கிறது கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு கவலையையும் ஏற்படுத்தி இருக்கு. பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாருமே வந்து அதிகமான தொகுதிகள் கேட்டு வெறும் அதிமுகவுக்கு 179 தொகுதிகள்ல அவங்களுடைய வேட்பாளர்களே போட்டி போட்ட சூழல்ல அதெல்லாம் குறைஞ்சு 150 கிட்ட வர்ற மாதிரியான அவ்வளவு தூரம் குறையறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அதிமுகவினுடைய வட்டாரங்கள்ல ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அதிமுகவை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போயிட்டாரு, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போயிட்டாங்க, சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. அந்த மகிழ்ச்சி அப்படின்றது தொண்டர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை தான் ஏற்படுத்துதான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து வேலை செய்யாம கொஞ்சம் தாமதப்படுத்தி கொஞ்சம் சோர்வா இருந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கான். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வரணும் அப்படின்றது தொண்டர்கள் மத்தியில ஒரு கவலையாக ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போதான் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் நடந்தது. அந்த பிறந்தநாள் கூட அவ்வளவு தூரம் வந்து சிறப்பாக கொண்டாடப்படலை அப்படின்றதும் தொண்டர்கள் மத்தியில ஒரு சில கவலையாக இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போறாரு, அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு, சீட் ஷேரிங் அவருடைய கட்சிக்கு குறையக்கூடிய இந்த எண்ணிக்கையை வந்து அதிகரிப்பாரா, எப்படி இந்த பேச்சுவார்த்தை போகுது அப்படின்றது கேள்விக்குறியாக மாறி இருக்கு. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நால்வர், அதாவது செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், இவர்கள் கிட்ட இருந்து இனிமே பிரச்சனைகள் வராது, இனிமே கட்சி பணியை வந்து தொடங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்கிறாரு அப்படின்றதும் செய்தியானது கிடைச்சிருக்கு. இதை தாண்டி 3 கட்ட வாக்குறுதிகளை வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து வெளியிட்டிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். தேர்தலில் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் அடிமட்டத்தில் ஒர்க் அப்படின்றது ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்றதா அதிமுகவினுடைய தற்போதைய நிலையாக இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அதிமுக பாஜக என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றது அதிமுக அப்படின்ற அந்த ஒரு கட்சி, தமிழகத்தினுடைய பிரதானமான ஒரு கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவில் போய் சேர்ந்த மாதிரி இருக்கா, இல்ல பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் அதிமுகவில் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கா அப்படின்றத உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்களே வந்து சொல்லுங்க. இப்போ நடக்கக்கூடிய சூழல்களின் அடிப்படையில் உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.